இல்ல பிக் பாஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இது ஃபினாலே வீக் தானா? இன்னும் ஒரு நாள்ல ஆக்சுவலா ஃபினாலே ஸ்டேஜ்க்கு எல்லாம் ஆட்கள ஏத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ப்ரோமோ விடுறீங்களா? அது எப்படின்னு கேட்கிறேன். சரி காலங்காத்தால தான் வீட்டுக்குள்ள உங்களுக்கான மெமரிஸ் எல்லாம் காட்டுற மாரி அந்த ஏவி காட்டுற மாரி ஒரு ப்ரோமோ விட்டீங்க. 2வது ப்ரோமோ என்ன விட்டீங்க? வீட்டுக்குள்ள அன்சிதா, தர்ஷிகா, அப்புறம் விஷால் இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய ஒரு ப்ரோமோவா விட்டீங்க. இப்போ 3வது ப்ரோமோ என்ன விட்டுருக்கீங்க? வீட்டுக்குள்ள நம்ம பவித்ரா, ராணவ் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிரச்சனை ஒரு ப்ரோமோ விட்டுருக்கீங்க. கடைசி நாட்கள் வரதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டா எங்களை கிறுக்காகணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்களா என்ன? இல்ல எனக்கு சத்தியமா புரியல. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை கேட்டாகணும். இது ஃபினாலே வீக் தானே, கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போலாம்ல. வீட்டுக்குள்ள 4 பாட்டை போட்டு வெளியே ஒரு சின்ன ஸ்டேஜை போட்டு இல்ல ஆட விட்டு இல்ல மாத்தி மாத்தி ஏதாவது கதை பேச விட்டு இல்ல மாத்தி மாத்தி ஏதாவது பேச விட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதுதானே. சும்மா விட்டுறீங்க. அவன் இந்த வாரம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? வெளியே இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வராங்கல்ல, வர்ற எல்லாருமே வெளியே அவங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் எல்லாம் மாத்துறதுக்கு உள்ள உள்ள நபர்களை பிடிச்சி 2-3 கொஸ்டினை கேட்டு நோண்டி அதுல இருந்து அவங்களுக்கு தேவையான ஆன்சர் எடுத்து அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்றாங்க. இது பார்க்க நல்லாவே இல்லை, நான் ஓப்பனா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தா 3வது பிரமல என்ன விட்டுருக்காங்க, நம்ம பவித்ரா ராணவ் இந்த 2 பேருக்கான ஒரு கான்வர்சேஷன் விட்டுருக்காங்க. இதுல ராணவ் வந்து என்ன சொல்றாப்லன்னா, நான் ஏதோ உங்களை கொடுமை பண்ண மாதிரியும் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லாம வேணும்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது, அதை பத்தி நீங்க தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அங்க ஸ்டார்ட் பண்றாப்ல. இதுல ராணவ் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒன்னு சொல்லணும். நீ இதுலயே ஒன்னு சொல்லிட்டல, இதுலயே உனக்கான ஆன்சர் இருக்கு. நீ வந்து ஒரு கண்டென்ட் தான் ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா? நீங்களும் பவித்ரா சேர்ந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணீங்க. அப்ப அந்த கண்டென்ட் ரெடி பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு வகையில நெகட்டிவ் போக தான் செய்யும். ஆனா எல்லா கண்டென்ட்டுமே பாசிட்டிவா தான் போகணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அது போகவும் செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ பண்ண கண்டென்ட்னா காதல் கண்டென்ட். அது மட்டும் இல்லாம நீ காதல் கண்டென்ட் மட்டும் டைரக்டா பண்ண தெரியாது. நீ என்ன பண்ணி தெரியுமா? இங்கிட்டு போயிட்டு பவித்ரா காதல் கண்டென்ட் சொல்லிட்டு இருந்த. ஆனா உள்ள வந்து பசங்க கிட்ட ஒரு சீன் போட்ட தெரியுமா? நான் வந்து பவித்ரா கூட இப்படி இருக்க போறேன், இருந்துட்டு கடைசில பவித்ரா விட்டு போகும்போது பவித்ரா பார்த்து பாய் அக்கான்னு சொல்லிடுவேன், நான் அக்கான்னு கூப்பிட்டுருவேன்னு சொல்லி சொன்னேன். நீ அந்த இடத்துல என்ன சொல்ல வரனா, நான் பவித்ராவை ஏமாத்தி ஒரு காதல் கண்டென்ட் பண்ண போறேன், அது பவித்ராட்ட சொல்லி பண்றோம் சொல்லாம பண்றோம். ஆனா எண்ட் ஆஃப் தி டேல அவங்க என்னைக்கு வெளியே போறாங்க அன்னைக்கு நான் பவித்ரா பார்த்து பாய் அக்கான்னு சொல்லிடுவேன். அந்த இடத்துல நான் மாஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை பண்ணுவேன்னு சொல்லி நீ தான் சொல்லியிருந்த. அப்படி பண்ண பிறகு வெளியே இருக்க மக்கள் கண்டிப்பா நெகட்டிவ் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஓகேவா? ஏன்னா நீ ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு கேம் ஆடி இருக்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு முக்கியமா எங்க நெகட்டிவ் வந்துச்சு தெரியுமா? இந்த ஃபேமிலி ரவுண்டுக்குலாம் முன்னாடி ஒரு ஃபேமிலி வீக்குக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு தடவை கார்டன் ஏரியால வச்சு ஆக்சுவலா இவன் ஏதோ பவித்ரன்னு பேசிட்டு இருப்பான். அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வார்த்தையை விட்டுட்டானா இல்ல என்ன சம்திங்னு தெரியல. ஆக்சுவலா அதை கட் பண்ணிட்டாங்க, நமக்கு லைவ்லமே கட் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில தான் பவித்ரா வந்து சொல்லியிருப்பாங்க, சரி ஓகே நீங்க ஃபன்னா பண்றீங்கன்னு சொல்லி தான் நான் நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன், ஆனா நீங்க அந்த ஸ்பேஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் கோவப்பட்டிருப்பாங்க பவித்ரா. ஓகேவா? அந்த விஷயத்தை ஓப்பனாவும் சொல்ல, அந்த விஷயத்தை அவங்க ஓப்பனா சொல்லவே இல்லை. அதனால தான் பவித்ரா கோவப்பட்டு பேசாம இருந்திருப்பாங்க. அப்ப பேசாம இருக்கிறத பார்த்துட்டு தான் ராணவ் என்ன பண்ணிருப்பான், ஃபேமிலி வீக் அப்போ அவங்க ஃபேமிலி உள்ள வந்திருப்பாங்க, யாரு ராணவுக்கான ஃபேமிலி. அப்ப அவங்க அம்மாட்ட போயிட்டு சின்ன பிள்ளை தரமா, அம்மா என்கிட்ட பவித்ரா பேச மாட்டேங்காங்க அம்மா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பேசுமா, ஏமா பேச மாட்டேங்க, என் பையன் நல்ல பையன்பாங்க. அங்கேயுமே பவித்ரா ஒரு பாயிண்ட் வைப்பாங்க, இல்ல அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பை அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு, அது நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் பண்ண தப்பு தான், அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த தப்பு என்னன்னு சொல்லி ஓப்பனாக சொல்ல, அதான் அன்னைக்கு சொன்னாங்களா மிஸ்யூஸ் பண்ணிட்டான், நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன், அந்த ஸ்பேஸை வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த விஷயத்துல தான் கோவப்பட்டிருக்காங்க. சேம் அதே விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த ப்ரோமோலையும் பேசுறாங்க. தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே விஷயத்தை தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க பேசுங்க எனக்கு தப்பே இல்லை, ஆனால் நீங்க பண்ண தப்பை நியாயப்படுத்தாதீங்க, அதை நியாயப்படுத்தி தயவுசெய்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா கோவப்படுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, இவன் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்கான், அந்த வார்த்தையை வெளியே சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பவித்ரா அவர்கள் அதை மறைக்கிறாங்க. இல்ல ஏதோ சம்திங் இவன் நார்மலா பேசுனதே பவித்ராக்கு அட்வான்டேஜா தெரிஞ்சிட்டா என்ன நமக்கு தெரியாது. ஓகேவா? அந்த விஷயம் என்னன்னே தெரியல, ஆனா அது பவித்ரா ஹர்ட் பண்ணிருக்கு. அதனால தான் பவித்ரா அந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவன் இந்த விஷயத்தை ஏன் இப்ப கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எதுக்கு உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன், நான் வீட்டுக்குள்ள வந்திருக்க எல்லாருமே ஒன்னொன்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு நீங்க இப்படி விடுறதுக்கு கடைசி நாட்கள்ல ஒரு கோர் டாஸ்க் வச்சிருக்கலாம்ல பிக் பாஸ். ஒரு கடைசி நாளா இப்போ இன்னைக்கு பேசாம வச்சிருக்கலாம், ஒரு கோர் டாஸ்க் வச்சு அந்த கோர் டாஸ்க்ல நீங்க வந்து அழகா பேசுங்கப்பா, கேஸை போட்டு உங்களுக்கு என்னென்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸ் எல்லாம் போட்டு முடிச்சு பேசிக்கோன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் கேட்குறேன், அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டு லாஸ்ட் டே அதுமா இவங்களை கண்டென்ட்ல இருந்து மறைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான ஓட்டுகள் எங்க இருந்து வரும்? இப்போ நீங்க 2வது ப்ரோமோ ஒன்று போட்டுறீங்க தெரியுமா, அந்த 2வது ப்ரோமோல விஜய் விஷாலுக்கான ஓட்டுகள் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ 3வது ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் பவித்ராக்கான ஓட்டுகள் ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ கடைசி நாட்கள் வரத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதை ப்ரோமோவா கொண்டு வரணும், ஏன் எபிசோட் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, லைவ்ல ஏன் இப்படி தப்பான ஆட்களை காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சுத்தமா புரியல. தப்பான ஆட்கள் மீன்ஸ் அந்த டாப் 5 பிளேயர்ஸை காட்டலாம், டாப் 5 பிளேயர்ஸை காட்டினா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன பேசுறானோ அதை வச்சாச்சும் மக்கள் பார்த்துட்டு சரி ஓட்டு போடலான்னு கடைசி நாட்கள் அந்த ஓட்டு போடுற ஞாபகமாச்சும் வரும். ஆனால் நீங்க அதை விட்டுட்டு சும்மா நாச்சுக்கு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குது, கூச்சிட்டு இருக்குது, அந்த ஆட்கள்லாம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த டாப் 5க்கு எப்படி ஓட்டுகள் வரும்?
ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்டா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து நெறைய கன்டென்ட் இன்னைக்கு எடுத்து பேசல. ஏன்னா எனக்கு வந்து கடைசி நாள் எதுவுமா யாருக்கும் நெகட்டிவ் குடுக்க வேண்டாம்னு தோணுது. கடைசி ஓட்டிங் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நைட்டோட ஓட்டிங் முடிஞ்சிரும். ஓகேவா? நாளைக்கு தான் அந்த ஆக்சுவலா அந்த ஓட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கறத எடுத்துட்டு வராங்க. இப்போதைக்கு ஓரளவு கெஸ் ஆயிடுச்சு யாருன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி ஓகே யாருக்கும் நெகட்டிவ் குடுக்க வேண்டாம். ஓட்டுகள் மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா சேனலே இந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. சேனலே இந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த